அந்த இதுவை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அந்த இதுவை லைட்டாக கம்மி பண்ணுறான். அப்போ தான் ஃபாக் நல்லா தெரியும். இருக்கிற மாதிரி காட்டுற ஒரு கேமரா வாங்க. அதுக்கு என்ன நீ கண்ணை தான் திருப்பி வைக்கணும். ஆப்பிள் ஃபோன் கொஞ்சம் நல்லா இருக்காது. ப்ரோ மேக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கணும் செகண்ட்ஸில். இங்கெல்லாம் விழுந்து கிடக்கு பாரா. இந்த பையன் அப்படியே போறாம இருக்கு. அவனும் அந்த சைடுல கேப் இருக்குடா. நம்மளுக்கு தான்டா இந்த பிரச்சனை. அது வந்து சர்க்கிள்ல வந்து வண்டி அப்படி வந்து அவன் வண்டி ஹைட்ரா, அவனுக்கு எல்லாமே தெரியும். டைம்னா இது 5:30 நம்மளுக்கு டைம் நல்லா தெரியும். பாக்குதானே இவன் நல்லா எடுத்துருக்கலாம்ப்பா. இந்த சந்தோஷ் பையன் முன்னாடி உட்காந்து இது பாரு, அங்க பாரு முன்னாடி எடுத்துட்டு தான்டா இருக்கேன். இதுக்கு மேலடா. ஏய் பேசாத நீ. இப்பதானே நல்லாவே தெரியுது, முன்னாடி கூட தெரியலடா. அப்பா நீ திருப்பி வந்து நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி கிளைமேட்டில் இந்த இடத்துலலாம் ஓட்ட முடியுமா? அதுவும் அந்த ஃபால்ஸுக்குன்னு நான் ஏன்னா அந்த ரோட்டு முனையில் 3 வாட்டி விட்டு ஏற்ற தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அதான் நீ யார் கம்மியாகிட்டு இருக்கோம். நான் எங்கடா விட்டு எடுக்கிற மாரி பண்ணேன். என்னை விட்டு எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானுங்கடா. 300 பேர் எங்கள் வீடியோ பார்க்குறாங்க. அது பார்க்குறாங்க. ஃபோன் பண்ண லைட்டு போட்டுருங்கண்ணே. பைத்தியக்காரன் மாதிரி இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மிஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே நாங்கள் மேகத்துக்குள்ளே தான் இருக்கோம். நாங்கள் உள்ளதானே இதுவும் இருக்கு. ஸ்டோரி போடுற மாதிரி இருக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஹெப்பே ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்க வியூ பாயிண்ட் வந்துட்டோம். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மலையோட உச்சியில் இருக்கோம்னு நினைக்கிறேன். அது மலை உச்சி, ஆனால் நம்ம இருக்குது கொஞ்சம் கீழே. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த வியூ பாயிண்ட்டுன்ற இடத்துக்கு வந்து இப்போ போக போகிறோம். வியூ பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, அங்கே நின்று பார்க்க போகிறோம். இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாது, மிஸ்ட்டு மறைச்சிக்கிச்சு ஃபுல்லாத்தையும். இதாக இருக்கான் நம்ம டிரைவர். என்னாச்சு? ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா கார் லைட்டை போட்டு வந்துட்டோம். தெரியும் உங்களுக்கு, அதை ஆஃப் பண்ணுறதுக்காக டிரைவர் போகிறாருல. பண்ணியாச்சு லைட்டை. இப்போ கிளம்புறோம் வியூ பாயிண்ட்டை போய் பார்க்குறதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். காரு நல்லா இருக்குது பார்த்துக்கிங்க. இதுதான் நம்ம காரு. இந்த காரில் தான் வந்தோம். கார் பேர் கிளிம்பரான்னு தெரில, அது மிஸ்டேக்காக இருந்தால் மன்னிச்சிக்கோ. குவிட்டு கார் பேர், ரெனால்ட் குவிட்டு. இந்த கார்லேயே வந்துட்டோம் நாங்கள். இப்போ வந்து வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். ஆல்ரெடி நம்ம பசங்களாம் முன்னாடியே போயிட்டாங்க. அது அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள், தெரியாது உங்களுக்கு. நாங்களும் இப்போ போகிறோம். பார்த்திங்கன்னா மேகம் தான், நாங்கள் வந்து மேகத்துக்குள்ளே தான் இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரைனோசரஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ரைனோசரஸில் பொம்மை. போவோம். அங்கே கார்த்தி இங்கே நிற்கிறான் எங்களுக்காண்டி போகாமல். இந்த 2 பசங்களும் போயிட்டாங்க. இதுதான் அந்த வியூ பாயிண்ட் போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பனியாக பாகா இது போகிறது உங்களுக்கு தெரியும். இந்த மேலே ஏறி போகிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக வியூ பாயிண்ட்டுன்றது அதுதான் நினைக்கிறேன். அங்கே போய் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே டவர் கூட இருக்குது, ஆனால் சிக்னல் இல்லை. நல்லாயிருக்கு. இங்கே ஏதோ செடிலாம் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது இங்கே ஒரு தோட்டம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சோலார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இடத்துல சோலார் தான் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு.
நல்லா அருமையாக இருக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா சிங்கம், ஒட்டகச்சிவிங்கி இது எல்லாம் ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது கிணறு மாதிரி இருக்குது. மேபி அது ஒரு மீன் இருக்கிற தொட்டியாக இருக்கலாம். போய் பார்த்துட்டு வருவோம் இருங்க என்னென்னு. ஆமாம், நான் சொன்ன மாதிரி தான், ஆனால் தண்ணி இல்லை. ஸோ இங்கேயும் இடம் இருக்குது. இங்கே அழகாக இந்த மாதிரி சமயத்தில் வந்தால் தான் இங்கே நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான இடம். இந்த மாதிரி லைஃப் டைமில் ஒரு இடத்துக்கு வந்துருங்க கண்டிப்பாக. நம்ம பசங்க சொல்கிறாங்க அங்கே மேலே ஏறி போகணுமா. ஸோ இப்போ நம்ம அங்கே மேலே தான் போக போகிறோம். இங்கே போயிட்டு அங்கேருந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கிட்ஸுக்கெலாம் விளையாடுறதுக்கு இடம் இருக்குது, அதனால் கவலைப்படாதீங்க, கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரலாம். இங்கே ஏதோ ரிசார்ட் மாதிரி இருக்குது, அது அப்புறமா போய் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இப்படி தான் படிக்கட்டில் ஏறி போகணும். அப்படியே படிக்கட்டை ஏறி போனீங்கன்னா இந்த படிக்கட்டு எல்லாமே உங்களுக்கு கல்லிலே செஞ்சுருக்காங்க. அருமையாக இருக்குது இந்த இடம். இங்கே ஒருத்தர் ராஜா சிலை ஒன்று இருக்குது. அவர் யாருன்னு தெரில, மிஸ்டில் மறைஞ்சிருக்காரு. மேபி அவர் கெம்பகோடாவாக தான் இருக்கலாம். சரி, நம்ம இப்போ மேலே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான். இந்த பேனல்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது மூலிமா ஹீட்டு ஜென்ரேட் ஆகி இதில் சுடு தண்ணி வரும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வேறு வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வழியாக தான் நான் நடந்து வந்தேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில. தெரியுது. ஸோ இதுக்கும் மேலே நம்ம போகிறோம். அங்கே மேலே போக இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. லைஃப் டைமில் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டான ஒரு கரெக்டான ஒரு சீசனாக இருக்கும் வரதுக்கு. ரொம்ப மழையும் இல்லை, அவ்வளோ வெயிலும் இல்லை. இந்த சீசனில் வந்திங்கன்னா எந்த இடமும் க்ளோஸ் பண்ணாமல், அப்படி பார்த்தோமே எங்களுக்கு ஒரு 2-3 இடத்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டவர் இருக்குது, ஆனால் சிக்னல் இருக்குமான்னு தெரில. பாருங்கள், இங்கே கூட அழகாக உட்காந்துக்கலாம், கல்லில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை நெருங்கிக்கிட்டே இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பக்கம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கே என்ன இருக்குன்னா பள்ளம் தான். அங்கேருந்து உள்ள அவ்வளோதான். ஸோ நம்ம வியூ பாயிண்ட்டை நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் ஒரு 15 படிக்கட்டு தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தினேஷ் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கார்த்தியும் என்ஜாய் பண்ணுவான். ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. எல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் மரம் இருக்குது, ஆனால் மிஸ்டில் ஒன்றும் தெரியல. கார்த்தி நிற்கிறான். ஹாய் சொல்லு கார்த்தி. ஹாய் சுபாஷ். எஸ், ஒரு வழியாக நமக்கு இந்த ஹெப்பே வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நீங்கள் ஏறி போகிற இடம் வந்து பாறையாக தான் இருக்கும், அதனால் பயப்பட வேணாம், அவ்வளோவா வழுக்காது. ஆனால் உங்களுக்கு சுற்றி பற்றி ஒரு 100 ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு தான் விஷன் இருக்கும். அதனால் மலையோட அழகை வந்து உங்களால் ரசிக்க முடியாது. இருந்தாலும் இதுவும் ஒரு அழகு தான். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மலையோட உச்சி. மலையோட உச்சியில் வந்தாச்சு. எல்லாம் எப்படி வீடியோ எடுக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து காற்று பலமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா குளுகுளுன்னு இருக்குது. ஆமாம், அந்த பசங்க ஓடி ஏதோ பண்ண போகிறாங்க, ஏதோ வீடியோ எடுக்க போகிறாங்க. வாங்க ஈஸ்வர், சரியான காற்று அடிக்குதுங்க. மேகத்துக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம், பார்த்துக்கோங்க. இதுதான் மேகம். என்னால் மேகத்தை தொட முடியும், மேகம் எனக்குள்ளே போகுது.
முடியல, மூச்சு வாங்குது. மூச்சு வாங்குது. இருந்தாலும் ஏறி வந்ததுக்கு இது ஒர்த்து, சரியான ஒர்த்து. நல்ல ஒர்த்தான பிளேஸ் இது. யாரும் மிஸ் பண்ணிடாது. ஃபேமிலியோடு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ அந்த இடம் தான் நினைக்கிறேன். கார்த்தி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. இது என்னன்னு எனக்கு தெரியல. இது மேபி இது இந்த கம்பம் வந்து காற்றால் ஃபேன் மாதிரி இருக்கு. ஆனால் ஒரே ஒரு ரெக்கை தான் இருக்கு. மேபி அது ரெக்கை உடஞ்சிருக்கலாம். க்ளவுடு வடியுது எங்கள் மூஞ்சியில். இந்த மாதிரி சீசன் வந்துருங்க, ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எல்லோரும் நம்ம பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க மேகத்துக்குள்ளே. ஈஸ்வர் இருக்கான் இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வலிச்சோன்னா மேகத்தோட அந்த இது வருது வெளியே. சரி, நல்லா காற்று பலமாக அடிக்குது. இங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரொம்ப பள்ளம் தான். ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரியல. இப்போது பக்கத்தில் இருக்கிறதே ஒன்றும் தெரியல. படிக்கட்டே மறையுது. போப்போ என்ன ஆகுன்னு தெரியல. நம்ம கொஞ்சம் நிறைய என்ஜாய் பண்ணிட்டு சேஃபாக கிளம்பிடுவோம் நாங்கள். ஸோ தேங்க்யூ, பாய் பாய். திருப்புங்க. பெங்களூர் உச்சியில் இருக்கோம், பார்த்துக்குங்க. சந்தோஷ் சுற்றி வீடியோ. வியூ பாயிண்ட்டுக்கு திரும்பி நடந்துட்டுருக்கீங்க. பார்க்கல உங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இங்கேருந்து காட்டியிருப்பேன். நான் இந்த பக்கம் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியாது. நான் பள்ளம்னு சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் நேற்று சரியான ஃபாகு. அதனால் ஒரு இடமே தெரியலை, எல்லாமே மறைஞ்சி போச்சு. ஈவன் இந்த இடம் கூட எங்களுக்கு தெரியல நேற்று. ஸோ எங்கள் கார் நிற்கிது பார்த்தீங்கன்னா கிளைம்பரு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு கெஸ்ட் ஹவுஸாக ராஜ்பவன் சொல்லிட்டு நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து தங்குற இடம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் நேற்று யதார்த்தமாக டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு போய் ரூம் இருக்கு. ஆனால் லக்கிலி நமக்கு ஒரே ஒரு ரூம் அவைலபிள் இருந்தது. அதனால் இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். ப்ரைஸிங்லாம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இப்போ வியூ பாயிண்ட் வந்தாச்சு. வியூ பாயிண்ட்லேருந்து அந்த மேகத்தெல்லாம் பார்க்குறதுக்காக போகிறோம். நேற்று எதையுமே பார்க்க முடியல. சன்ரைஸ் வந்து இந்த பக்கம்தான் வந்திருக்கு. அப்போ இந்த பக்கம்தான் ஈஸ்ட்டு, நாங்கள் இருக்கிற இடம் வெஸ்ட்டு. ஸோ பாருங்கள், சுற்றி வியூ பாயிண்ட்கிட்டேருந்து நிற்கிறா ஈஸ்வர். இன்னும் கூட மேலே போகலாம். மேலே போய் காட்டுறேன்.
ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம். அமைதியாக வந்து ஒரு இடத்துல பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போனோம்னா கண்டிப்பாக இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணலாம். நல்லா சேஃபான இடம் கூட. பாருங்க மேகம்லாம் நம்மளுக்கு கீழே இருக்கிறது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேகம் எல்லாம் நம்மளோட கீழே இருக்குது. கரண்டி போட்டு அள்ளிக்கலாம். எஸ், நாங்கள் கரண்டி கொண்டு வர மறந்துட்டோம். இங்கே வரக்குள்ளே கரண்டி கொண்டு வாங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக இங்கேயே இருந்துச்சு. இப்போது இங்கேயே இருந்துச்சு எட்டுற அளவில். இப்போ என்னன்னா கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. மனிதர்களை கண்டால் அது தள்ளி போய்விடும். அதனால் போய்விடும். இந்த மலையில் தான் ட்ரெக்கிங் கூட்டி போகிறேன்னு சொன்னாங்க 6 மணிக்கு. நாங்கள் நல்லா தூங்கிட்டோம், அதனால் ட்ரெக்கிங் பார்க்கல. சன்ரைஸ் இங்கேருந்தே பார்த்தாச்சு. சன்ரைஸ் ஆயிடுச்சு, பார்த்தாச்சு. அது ஒரு 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 லேண்ட்ஸ்கேப்பே எப்படி இருக்குது பாருங்க. அந்த லேண்டோடது கீழே ஃபுல்லாக மண்ணு தான். மலை ஃபுல்லாக மண்ணு தான் இருக்குது. பாறை இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த மண் வேணால் பாறையாக சேஞ்ச் ஆகலாம். பட் ஃபுல்லாக செம்மண் தான் இருக்குது மலைக்கு மேலே. செம்மண்ணை அப்படியே வெட்டின மாதிரி இருக்குது. இது அப்படியே உருவாச்சா இல்லை இவங்க வெட்டினாங்களா என்னன்னு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ஹஸ்பண்டோட எல்லாம் அங்கே வரைஞ்சி வரலாம். நல்லா பிளேஸ். ஃபேமிலி சில்ட்ரன்ஸோடு வரலாம். பட் இந்த சைட்லாம் வரக்கூடாது. ஆமாம், இதுதான் டெட் எண்டு. இதுக்கு மேலே போக வேண்டாம். அங்கே ஒரு வீடு இருக்குது. இதுதான் டெட் எண்டு. இதுக்கு மேலே போவேனா. இதுக்கு மேலே போனாலும் அது கீழே அந்த என்ட்ரன்ஸ் பகுதியில் போய் டொம்மால்னு விழுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் இன்னொரு வீடு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இடத்துல வாழ்ந்தீங்கன்னா உலகத்தில் என்ன நடக்குனே தெரியாது. ஏன்னா டவர் இருக்காது, ஒன்றும் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். அது தெரியுதான்னு தெரில, ஜூம் பண்ணி பார்க்குறேன். தெரியுதா? இது ஒரு வீடு. யாரோ தங்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ வைட் ஆங்கிளில் பாருங்கள் இந்த இடத்த. மேகமாக சூழ்ந்துருக்கு. மேகம் கருக்குது, மலை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து, மலை காத்து. மேகம் வருது. நம்ம பக்கத்தில் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், வரட்டும், வந்தோடனே காட்டுறோம்.